அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சுசாந்தி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, வேல்ஸ் பல்கலைக்கழகம், பல்லாவரம், சென்னை. வேல்ஸ் அறிவியல் தொழில்நுட்ப உயர் ஆராய்ச்சி நிறுவன தொலைநிலை கல்விக்கான 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவத்திற்கான பாடத்திட்டம். இந்த பாடப்பகுதியில் அமைந்துள்ள தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பக்தி இலக்கியம், 2வது காப்பியம், 3வது புதினம், 4வது மொழிபெயர்ப்பு. அப்படி 4 தொகுதிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. முதல் தொகுதி 1 பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியத்தில் எந்தெந்த தலைப்புகள் யார் யாரை பற்றி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்ப்போம் வாங்க. அலகு 1 மாணிக்கவாசகருடைய திருவாசகம், அலகு 2 ஆண்டாளுடைய திருப்பாவை, அலகு 3 வீரமாமுனிவருடைய தேம்பாவனை, அலகு 4 குணங்குடி மஸ்தான் சாஹிப்புடைய பராபர கண்ணி, அலகு 5 திருமூலருடைய திருமந்திரம், அலகு 6 ராமலிங்க அடிகளாருடைய திருவருட்பா. பக்தி இலக்கியம், அதாவது பொதுவாக பக்தி இலக்கியம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் என்று தோன்றியதோ அன்றையில இருந்தே பார்த்தீங்கன்னா மனிதன் நம்பிக்கையும் பகுத்தறிவும் கொண்டுதான் விளங்குகின்றான். அதாவது தொடக்க காலத்துல பார்த்தீங்கன்னா தனக்கு விஞ்சிய ஆற்றலை கண்டு அச்சமுற்று அவற்றை வணங்கத் தொடங்கினான். இவ்வணக்கமே காலப்போக்கில் இறை வழிபாடாயிற்று. அதாவது மக்கள் தங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ்வாங்கு வாழ்ந்து இறைநிலையை அடைய சமயங்கள் சரியான வழிகளை காட்டுகின்றன. அந்த சமயங்கள் சைவமாக இருக்கட்டும், வைணவமாக இருக்கட்டும், கிறிஸ்துவமாக இருக்கட்டும், இஸ்லாமியமாக இருக்கட்டும், பௌத்தமாக இருக்கட்டும், அல்லது சைவ சித்தாந்தமாக இருக்கட்டும், சித்தருடைய கொள்கையாக இருக்கட்டும், அனைத்து சமயங்களுமே மனிதன் மனிதனாக வாழதான் கற்றுக் கொடுக்கிறது. அதாவது வழிபாட்டு முறைகள் வேணால் வேறுபட்டு இருக்கலாமே தவிர, ஆனால் பரம்பொருள் ஒன்றே என்பதை அனைத்து சமயங்களுமே எடுத்து கூறுகின்றன. அதாவது இந்த பக்தி இலக்கியத்துடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழக வரலாற்றில் பக்தி இலக்கியம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தான் பக்தி இலக்கியங்கள் அதிக அளவில் வளர ஆரம்பித்தன. இந்த காலப்பகுதி யாருடைய ஆட்சி காலம் என்று பார்த்தீங்கன்னா, பல்லவர்களுடைய ஆட்சி காலம்தான். அப்ப பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பக்தி இலக்கியங்கள் அதிக அளவில் தலை தோங்கி விளங்கின என்று சொல்லலாம். பல கோவில்கள் அதிகப்படியான தமிழகத்தில் அதிகப்படியான கோவில்கள் பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சிறந்து விளங்கின என்றே நாம் சொல்ல முடியும். அலகு 1 மாணிக்கவாசகருடைய திருவாசகம். முதல்ல நம்ம பார்க்க போற அலகு 1 மாணிக்கவாசகருடைய திருவாசகம். அதாவது திருவாசகம் சைவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைவ சமய குரவர் 4 பெருமக்களால் அருளி செய்யப்பட்டவை தான் பார்த்தீங்கன்னா திருமுறைகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. அது சைவ சித்தாந்த பெருமையை விளக்கும் மெய்கண்டு நூல்கள் பலவற்றுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த திருமுறைகள் தான் மூலமாய் அமைந்துள்ளன. திருமுறைகள் மொத்தம் 12 அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது 1 முதல் 9 வரையிலான திருமுறைகளை சோத்திர வகைகள் என்றும், 10வது திருமுறை சாத்திர வகை என்றும், 11வது திருமுறையை பிரபந்த வகை என்றும், 12வது திருமுறை பிராண வகை என்றும் கூறப்படுகிறது. அதாவது மாணிக்கவாசகருடைய திருவாசகம் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடியது மாணிக்கவாசகருடைய திருவாசகம் தான். அப்ப இந்த 12 சைவ சமய திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இடம்பெறுவதுதான் மாணிக்கவாசகருடைய திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வார்த்தைகளே. அதாவது பக்தி சுவையும் மனதை உருக்கக்கூடிய தன்மையும் கொண்ட திருவாச பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் முன்னிலையில் வகிக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது திருவாசகத்தை படிப்பவர் அனைவருடைய உள்ளங்களும் இறைவன் மீது, அதாவது இறை வழிபாட்டின் மீது தானாக செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றுள்ளது என்றே சொல்லலாம். திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா 51 திருப்பதிகங்கள் உள்ளன. இவற்றில் மொத்தம் 658 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இவை பார்த்தீங்கன்னா சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திருவண்ட பகுதி, போற்றி திருவகவல் அப்படின்ற ஒரு 4 பெரும் பிரிவுகளாக இந்த பகுதி இடம்பெற்றுள்ளது. இதனுடைய சிறப்பு, திருவாசகத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது திருவாசகத்தை மாணிக்கவாசகர் இறைவனிடம் கூறுவதாக அமைந்துள்ளது. அதாவது மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல இறைவனே தன் கைப்பட எழுதியதாக சொல்லப்படுகிறது. அதாவது திருவாசகம் பார்த்தீங்கன்னா மனிதன் இறைவனுக்கு சொல்லியது. நம்முடைய பகவத்கீதை பார்த்தீங்கன்னா
கடவுள் மனிதனுக்கு சொல்லியது, மனிதன் மனிதனுக்கு சொல்லிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய திருக்குறள். அப்ப இந்த 3 நூல்களும் தமிழில் மிக சிறந்த ஒரு இடத்தை பெற்றுள்ளது. நம்முடைய திருவாசகத்தில் இடம்பெறக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா 3 பாடல்கள் நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அதுவும் பார்த்தீங்கன்னா சிவபுராணம், திருவாசகத்தில் சிவபுராணம் என்னும் பகுதியில் இருந்து 3 பாடல்கள், ஒரு அருமையான பாடல்கள். இந்த பாடல்களை அனைவருமே படித்து பயன்பெற வேண்டும். இந்த 3 பாடல்கள் தான் மிக சிறந்த ஒரு இடத்தை பெற்றுள்ளது என்றே நாம் சொல்லலாம். அதாவது முதல் பாடல் நம்ம பார்க்கலாம் பாருங்க. அதாவது சிவபுராணம் முதல் பாடல் படிக்கிறேன், கவனிங்க. புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரர் ஆகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உட்டே உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று மாணிக்க வாசகர் இறைவனிடம் மனமுருகி வேண்டுகிறார். அதாவது நாம எல்லாம் இறைவனிடம் சென்று என்ன வேண்டுவோம் என்று பார்த்தீங்கன்னா, எனக்கு வீடு வேண்டும், கார் வேண்டும், பங்களா வேண்டும், பணம் வேண்டும், நகை வேண்டும், சொத்து சுகம் வேண்டும், அப்படி என்று தான் நாம் இறைவனிடம் வேண்டுவோம். ஆனால் நம்முடைய மாணிக்க வாசகர் இறைவனிடம் வேண்டுகிறார். என்ன வேண்டுகிறார் பார்த்தீங்கன்னா, அதாவது புல்லாய் பூண்டாய் புழுவாய் இந்த உலகத்தில் நான் அதாவது ஓர் உயிர் ஜீவராசி முதல் 6 அறிவு படைத்த மனிதனாக, அதாவது புல்லாகவும் சிறு செடிகளாகவும் முதுகெலும்பே இல்லாத புழுக்களாகவும் நான் பிறந்திருக்கிறேன். மரமாகவும், அதாவது ஒரு பெரிய விருட்சமான மரமாகவும், பல மிருகங்கள், அதாவது காடுகளிலும் மலைகளிலும் திரிந்து அலைகின்ற மிருகங்களாகவும் நான் பிறந்திருக்கிறேன். பறவையாகவும் பாம்பாகவும் கல்லாக, அதாவது கல்லுக்குள் கூட ஈரம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி அந்த கல்லாகவும் மனிதராகவும் பேயாகவும் பூத கணங்களாகவும் அசுரர்களாகவும் தேவர்களாகவும் அசையும் பொருள் அசையா பொருள் என அனைத்து பொருள்களாகவும் இந்த உலகத்தில் நான் பிறந்து பிறந்து இழைத்து விட்டேன் எம்பெருமானே. இனி எனக்கு எந்த பிறவியும் வேண்டாம். என்னுடைய மனம் முழுவதும் அதை சொல்லுவாங்க, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். நான் இந்த பூமியில் எல்லா பிறப்புகளையும் பிறந்து இழைத்து விட்டேன். ஆதலால் இனி எனக்கு இந்த பூமியில் எந்த பிறவியும் வேண்டாம். மெய்யே உன் பொன்னடிகள், அழகா சொல்லியிருப்பாங்க பார். எனக்கு வேண்டியது எல்லாம் என்னவென்றால் உன்னுடைய திருவடிகளையே காலம் முழுவதும் தொழக்கூடிய அந்த பேர் இன்பத்தை எனக்கு தர வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு இனி எதுவுமே வேண்டாம், உன்னுடைய பாதத்திலேயே பணிய வேண்டும் எம்பெருமானே என்று வேண்டுவதாக தான் இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வீடு பெற்றேன், எனக்கு இனி இந்த வாழ்க்கையில் வேற எதுவுமே வேண்டாம் இறைவா, நான் உன்னிடமே சரணடைகின்றேன். உன் பாதத்திலேயே காலம் முழுவதும் இருக்கக்கூடிய அருளை நீ எனக்கு தர வேண்டும், மற்ற எதுவும் எனக்கு வேண்டாம் என்று இறைவனிடம் முறையிடுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. மிக ஒரு அருமையான பாடல். அடுத்து இருக்கக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா, 3ஆவதா இருக்கக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா திருப்புலம்பல். அதாவது புலம்பல் என்பதுனாவே என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, அழுது தீர்ப்போம். நம்ம புலம்புவோம். ஏதாவது ஒரு மன கஷ்டம் வந்ததுன்னா யாராவது ஒருவரிடம் என்ன பண்ணுவோம், நம்முடைய மனக்குமுறல்களை எல்லாம் நாம் போய் கொட்டி தீர்ப்போம். ஒரு சில நபர்கள் என்ன செய்வார்கள் பார்த்தா இறைவனிடம் போய் கொட்டி தீர்ப்பார்கள். அப்ப நம்முடைய மாணிக்க வாசகர் இங்க இதை தான் செய்கிறார். இறைவனிடம் போய் தன்னுடைய மனக்குமுறல்களை சொல்கிறார். எப்படி சொல்கிறான்னு பாருங்களேன். அதாவது உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. நான் வேண்டுவதெல்லாம் என்னவென்றால், இந்த பாருங்க, குற்றாலத்தில் வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானே, எனக்கு உறவினர்கள் யாரும் வேண்டாம், எனக்கு இந்த ஊரும் வேண்டாம், வீடு வாசல் எதுவும் வேண்டாம், பேர் புகழ், அதாவது பேர் புகழுக்காக தான் பல மனிதர்கள் வாழ்க்கையில இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எதை நோக்கி நம்முடைய பயணம் என்பதே தெரியாமல், வாழ்க்கையினுடைய எல்லை எது என்று தெரியாமலேயே என்ன பண்ணின்னு இருக்கோம், பேரு புகழ் சொத்து சுகம் அப்படின்னு அழிந்து போகக்கூடிய இந்த அற்ப ஆசைக்காக நம்முடைய வாழ்நாளை முழுவதும் நாம் கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மாணிக்க வாசகர் சொல்கிறார் பாருங்கள், எனக்கு பேர் புகழெல்லாம் எதுவும் வேண்டாம்,
எனக்கு நான் கற்ற கல்வி கூட எனக்கு வேண்டாம். இனி நான் கற்கப் போகும் கல்வியும் எனக்கு வேண்டாம். நான் வேண்டுவது எல்லாம் என்னவென்றால், இறைவா, உன்னுடைய பாதத்திலேயே பணிந்து கிடக்க வேண்டும். உன்னுடைய திருப்பாதங்களிலேயே என்னுடைய மனமானது நாடி செல்கிறது. அதான் பாரு, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும். என்னுடைய மனமானது உன்னை நினைத்தே உருகி போகிறது. ஆதலால் உன்னுடைய பாதத்திலேயே எனக்கு சரணடைய வேண்டும் என்று சிவபெருமானிடம் மாணிக்க வாசகர் மனமுருகி வேண்டுவதாக இந்த 3 பாடல்களும் இடம்பெற்றுள்ளது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பெறப்போகிறோம், இனி எதை இழந்திருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் எதையும் யோசிக்காமல் எது இருக்கோ அதை வைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். அதாவது இறைநிலையை அடைய வேண்டும். இறைநிலை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவில் குளங்களுக்கெல்லாம் சென்று அங்க இறைவனை வழிபடுவதுதான் இறைநிலை என்று கிடையாது. மனதை தூய்மையுடன் வைத்து கொண்டு நாம் இருந்த இடத்தில் இருந்தே இறைவனை மனதார சிந்தித்தால், மனதார வழிபட்டால் கண்டிப்பாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இது மாதிரியான நாயன்மார்களுடைய கருத்துக்கள். அதுவும் மாணிக்கவாசகர் மனமுருகி மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு மனமுருகி சிவபெருமானிடம் வேண்டுவதாக தான் இந்த 3 பாடல்களும் திருவாசகத்திலிருந்து நம்மளுடைய பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இதை அனைவரும் படித்து பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.